ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு பெரிய தீர்க்கதரிசன வார்த்தை இது. உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை ரட்சிப்பதற்காகவே, உன்னை விடுவிப்பதற்காகவே, உன்னை காப்பதற்காகவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்னார். நீங்க வேதத்தில் கவனமாய் வாசித்தால் சில காரியங்களை நாம் கவனிக்க முடியும். சிம்சோனை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அவன் நசரேய விரதம் உள்ளவன். தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தார் கூடிவிட்டார்கள். அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக கூறினார்கள். ஆயுதமில்லை, நிராயுதபாணியாக நிற்கிறான். ஆனால் சிம்சோனுக்கு கர்த்தர் ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு, அதாவது காய்ந்ததல்ல, அது ஃப்ரெஷ்ஷான தாடை எலும்பு ஒன்று கிடைக்கிறது. அந்த தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்று குவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எத்தனை பேர் அவனுக்கு விரோதமாக பட்டயத்தோடும் ஈட்டியோடும் அம்புகளோடும் வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் முறியடிக்கிற பலத்தை சிம்சோனுக்கு கர்த்தர் தந்தான். எரேமியாவுக்கு அப்படித்தான். எரேமியாவை அவனை கொண்டு போய் கட்டி ஒரு பாதாள குழியில, உளையான குழியில போட்டு விட்டார்கள். அதை கேள்விப்பட்ட ராஜா ஆட்களை அனுப்பி அரண்மனையில் இருக்கிற பழம் துணிகளை எடுத்துட்டு போய் அவனை தூக்கி எடுக்கிறார்கள். கர்த்தர் அவன் கூட வந்து ரட்சிக்கிறார், அவனை மீட்டுக் கொள்ளுகிறார், அவனுக்கு உதவி செய்கிறார். எதிரடையாக வருகிற வல்லமைகளை எல்லாம் முறியடித்து போடுகிறார். நமக்கும் அப்படித்தான். நமக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் அவர்கள் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்மை ரட்சிக்கும்படி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் அதில் கவனமாய் இருந்தால் போதும், பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். நாம் பிரச்சனைகளையும், பிரச்சனைகளுடைய சாராம்சத்தையும், பிரச்சனைகளுடைய வீரியத்தையும், பிரச்சனைகளுடைய தன்மையையும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமயம் ஒருவரிடத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை வைத்து இதற்கு எப்பொழுது தீர்வு? இப்ப யாரோ சொல்லி இருக்கிறாங்க, இந்த தீர்வு வரணும்னா இன்னார் 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 மரித்தால்தான் உனக்கு தீர்வு, இல்லைன்னா உனக்கு தீர்வு கிடைக்க. அந்த மைண்ட்ல ஏறிடுச்சு. எப்ப அவங்க ஆண்டவர்கிட்ட போனாலும், ஜெபிக்க போனாலும், அவள் எப்பொழுது சாவாள், அவன் எப்பொழுது சாவாள், அந்த செய்தி எப்பொழுது எனக்கு வரும். ஆனால் பல நேரங்களில் ஆண்டவர் துன்மார்க்கனை உயிரோட வைப்பார். அது பெரிய ஆச்சரியம் நமக்கு. என்னடா துன்மார்க்கனை உயிரோட வச்சு நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோம், அவன் நல்லா இருக்கான், கிழக்கு மாதிரி தான் இருக்கான், புசு புசுன்னு இருக்கான், அவன் தள்ளன்னு இருக்கான், அவனுக்கு வியாதியே இல்லாத போல இருக்கான். உள்ள பைபாஸ் பண்ணியிருப்பாங்க, உள்ள ஸ்டண்ட் வச்சிருப்பாங்க, உள்ள என்னென்னமோ வச்சிருப்பாங்க. ஆனால் வெளியில பார்த்தீங்கன்னா மழை 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 அப்படி இருப்பான், பல பலன் இருப்பான்.
நமக்கு ஒரே வருத்தமா இருக்கும். நம்ம இவ்வளோ உண்மையா இருக்கோம், ஒரு சதை ஒட்ட மாட்டேங்குது, ஒரு 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 பலவீனம் போனா இன்னொரு பலவீனம் வந்துடுது. இவருக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சில நேரத்தில் நம்ம புலம்பக்கூடிய சூழலும் இருக்கும். நீங்க கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்க கூட புலம்பி இருக்கலாம். உண்மையா இருக்க ஆண்டவரே, அவன் பாருங்க ஆண்டவரே இப்படி எல்லாம் பண்றான், அவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருப்பான். மறுபடியும் நான் சொல்றேன், அவன் நல்லா தான் இருப்பான். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனை நல்லா வைத்திருப்பதற்கு காரணமே பலவீனமான உங்களையும் என்னையும் கொண்டு, அவர் பலவீனரை கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்தும்படி காரியங்களை நடப்பிக்கிறவர். பலவீனன் நினைக்கிறான்ல, இந்த பலவீனனை கொண்டுதான் பிசாசு ஓடும், இந்த பலவீனம் கொண்டுதான் வியாதி சுகமடையும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஐயோ நான் வேலையில என்ன செய்வதென்று தவித்து வருகிற ஜனங்களுக்கு வேலையில கர்த்தர் அற்புதம் செய்வார். இதெல்லாம் தேவனால கூடாதா? கூடும், ஆண்டவர் செய்கிற வேலை. அப்ப அந்த மனிதர்கள் பார்க்கப்படுவார். அவனை நல்ல தெம்பா இருக்க வச்சு, நல்ல செழிப்பா இருக்க வச்சு, உட்கார வச்சு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை, நம்மை உயர்த்துகிறதை, நம்மை மேன்மைப்படுத்துகிறதை, நம்மை ஆசீர்வதிக்கிறதை அவனை காண செய்வார். நம்ம உயர்ந்து கொண்டே இருப்போம். நம்ம குரோதமா பேசுவான், நம்ம குரோதமா காரியத்தை செய்வான், என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம அப்படியே ஸ்டெப்பா உயர்த்துவார். அவன் ஒவ்வொன்று செய்ய செய்ய நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடுவோம், அடுத்த ஸ்டெப் போயிடுவோம், அடுத்த ஸ்டெப் போயிடுவோம், அடுத்த ஸ்டெப் போயிடுவோம். என்னடா நம்ம காலுக்கடியில் வரலையே, நம்ம கிட்டல வரணும். கர்த்தர் கூட இருக்கிறார் ரட்சிக்கும்படி. நம்முடைய தேவனாகி கர்த்தர் ரட்சிக்கும்படி நம்ம கூட இருக்கிறதுனால வெற்றியை நமக்கு தருவா, உயர்வை நமக்கு தருவா. இவன் இதை பார்த்தே வயிற்றறிஞ்சு செத்து போயிடுவான். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறத பார்த்தே வயிற்றறிச்சல்லே போய் சேர்ந்துருவான் அவன். ஏன்னா அப்படிதான் கர்த்தர் செய்வான். என் பிள்ளைகளுக்கு விரோதமா நீ எழும்பினா உன்னை பார்க்க வச்சு என் பிள்ளைகளை உயர்த்துவேன். என் பிள்ளைகள் மேல்மை அடைந்து கொண்டே வருவார்கள், நீ விருத்தி அடையாமல் தாழ்ந்து கொண்டே இருப்பாய். வேதம் அப்படித்தானே சொல்லுது. சவுலுக்கு அப்புறம் தாவீது. சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு, தாவீத அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணாரு. சவுல் முடிஞ்ச உடனே தாவீது தான். ஆனா சவுலுடைய குடும்பத்துல எவனையும் ராஜாவை ஏற்படுத்தவன் எங்கேயுமே வாக்குத்தத்தம் பண்ணல. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக நான் தாவீதை ஏற்படுத்தினேன், அப்படிதான் இருக்கு. இப்ப சவுலுடைய பிள்ளைங்க, சவுல் செத்த உடனே ஒருத்தவன் ஏறி அரியணையில் ஏறி உட்காந்து நான் தான் அப்படின்றான். கூட அப்படியே போய் நின்றுக்கிட்டு நான் நடத்துறேன், நான் பார்த்துக்கிறேன், தாவீதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறையா அப்படின்னு நிற்கிறான் கூட. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணது தாவீது தான். நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் கிங் வந்து தாவீது. அவனுக்கு இடம் கொடுக்காம இவன் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். கர்த்தர் தாவீது குடும்பத்துக்கும் சவுல் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்துச்சு, ரொம்ப நாள் நடந்துச்சு. ஆனா சவுல் குடும்பம் வர வர குறைவுபட்டது, தாவீது வர வர விருத்தி அடைந்தான். இதுதாங்க கர்த்தர் தாவீதை விருத்தி அடைய பண்ணி அவனை ராஜா என்ற ஸ்தானத்துல கொண்டு வந்து வைத்த பொழுது சவுளுடைய குடும்பம் எல்லாம் காண போச்சுங்க, ஒண்ணுமில்லாம போயிடுச்சுங்க. பெரிய பெரிய ராட்சியம். But God disappeared them. அவர்ல காணாமல் போகப்படினான், மறக்கப்படினான். இந்த காலை வேளையில உங்களுக்கு நன்மை செய்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவன் நல்லா இருக்கான்றதுக்காக நீ கர்த்தரை துதிக்கணும். ஏன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை அவன் பார்க்க வேண்டும். இவன் தரித்திரமாயிருவான், இவன் நாசமா போயிடுவான், இவன் ஒண்ணுமில்லாம போயிடுவான் அப்படின்னு சொன்ன ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக He lift you and me higher than their position.
அவர்கள் இருக்கிற நிலையை விட நம்ம அடுத்த நிலைக்கு மேலான நிலையில வைப்பார். அவன் பார்ப்பான், அதுக்கு மேல அவனால தாங்க முடியாது. கர்த்தர் சொல்லுவாரு, என் பிள்ளைகளை நான் இப்பதான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிறார். இந்த காலை வேளையில உன்னை ரட்சிக்கும்படி, உங்களை மீட்டுக் கொள்ளும்படி, உங்களுக்கு உதவி செய்யும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென்.